டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து அழைப்பு விடுத்தது. இரு நாட்டு ராணுவ ஜெனரல்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. என்றாலும் பாகிஸ்தான் அத்துமீறி எல்லைப் பகுதியில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததை அடுத்து பாகிஸ்தான் தனது தாக்குதலை நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும், பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தளபதி அனில் சௌகான், வெளியுறவுத்துறை அமைச்சர் சௌகான் உள்ளிட்டோருடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். எல்லைப் பகுதியில் தற்போது நிலவும் சூழல் குறித்து முப்படை தளபதிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார். பாகிஸ்தான் விவகாரத்தில் முப்படைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 48 மணி நேரத்தில் 3 முறை ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதலில் அறிவித்தது தொடர்பான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சண்டை நிறுத்தம் குறித்து டிரம்ப் முதலில் அறிவித்தது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. இது தொடர்பாக ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அந்த கடிதத்தில் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டம் வருங்காலத்தில் சவால்களை எதிர்கொள்ளவும் நமது கூட்டு தீர்மானத்தை நிரூபிக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என ராகுல் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தம், டிரம்ப் அறிவிப்பு குறித்து மக்களும் அவர்களது பிரதிநிதிகளும் விவாதிப்பது மிகவும் முக்கியமானது என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள ஜெகநாதனின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி நிறைவு பெற்றது. அவருக்கு ஆளுநர் ஓராண்டு பணி நீட்டிப்பை வழங்கினார். இந்த பணி நீட்டிப்பு வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டு தேர்வு பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் அடிப்படையில் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு இடமில்லை என அமைச்சர் பி.கே. சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்குள் 200 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் ராஜகோபுர கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நல்லாட்சி நடந்து வரும் தமிழகத்தில் சங்கிகளுக்கு இடமில்லை என கூறிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள கோவில்களில் 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த சித்திரை மாத முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு மரக்காணம் திருவிடைமருதூரில் நடைபெற்று வருகிறது. இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. ராட்சத LED விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளன. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பாமக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாமகவின் சித்திரை மாத முழுநிலவு பெருவிழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவில் தொடர்ந்து நீடிப்பதாகவும் தேர்தலில் கூட்டணி குறித்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். முன்பு உருவானது போல மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு புதிய கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்றும் டி ராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் மதவாத கொள்கை மற்றும் பிரச்சாரத்தை முறியடிப்பதுதான் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே அதிக பெண் தொழிலாளர்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இந்தியாவிலேயே அதிக தொழிலாளர்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் விளங்குவதாகவும் மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களை தமிழகம் முந்தியுள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் நோக்கி முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.